சேறு சகதி மலம் மூத்திரம் அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னு நம்மால் சொன்ன மாதிரி அதெல்லாம் அங்கேயே விழுந்து கிடக்குதுங்க. அதிலிருந்து நம்ம காப்பாற்றணும்னா முதல்ல நமக்கு அந்த அறிவு வரணும், அது சேருன்னு. ஆனால் அதை நம்ம சந்தனம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அல்வா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு ஸ்டெப்பு, ஒரு படிநிலை. இந்த தர்மம் இன் தி டைலூட்டஸ்ட் ஃபார்ம். நான் முனிவர்கள் மாதிரி காட்டில் போய் உக்காந்து நகம் வளர்த்து முடி வளர்த்து பட்டினி கிடந்து தவம் செய்யுங்கன்னு சொல்லலை. அதெல்லாம் கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம். அது நமக்கு லாய்க்கப்படாது. டைல்யூட்டஸ்ட் ஃபார்ம். நான் சிட்டி லைஃப்பில் தான் இருப்பேன், சினிமா பார்ப்பேன், மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்குவேன், வயிறு முட்டை சாப்பிடுவேன். ஆனால் வித் ஆல் தேட்டு ஒரே ஒரு தர்மத்தை நான் ஒரு டெஸ்ட்டுக்கு கடைப்பிடிக்கிறேன் ஃபார் 24 hours, அல்லது இஃப் பாசிபிள் ஃபார் 48 hours, ஆர் இஃப் பாசிபிள் ஃபார் 1 week. எனக்கு ரிசல்ட் வந்தாகணும் அப்படின்னு செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங், உடற்கூறு கண்ணோட்டத்தில் யோகசாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, எத்தனையோ 1000 நாடிகள் இருக்கின்றன இந்த உடம்பில். அதில் அமிர்த நாடி என்ற ஒரு நாடி இருக்கிறது. அது ஹிருதயத்திலே தொடங்கி பிரம்மரந்திரத்திலே முடிகிறது. அது எல்லாருக்கும் உறக்க நிலையில் இருக்குது, அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துருச்சு. குண்டலினி என்ற பாம்பு வெளிப்படைவது போல் அது கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி இப்படி பார்க்குமானால் இவனுக்கும் பரம்பொருளுக்கும் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஒரு ரேடியோ இருக்குது, பிராண்ட் நியூ ரேடியோ. ஆனால் அது ஒரு பாட்டும் வரமாட்டேங்குது. ஏன்னா சுவிட்சை ஆன் பண்ணல. சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ புது ரேடியோவாக இருந்தாலும், காஸ்ட்லி ரேடியோவாக இருந்தாலும் பாடாதில்ல, சுவிட்சை போடணுமில்ல. அது மாதிரி இந்த அமிர்த நாடி என்பது பகவானோட தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நாடி. அது ஏன் ஒர்க் பண்ணலை, நம்ம சுவிட்சு போடலை. அது என்ன சுவிட்சு போடுறது அப்படின்னு கேட்டால், அறநெறிகளை கடைப்பிடிப்பது. நான் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன், ஒரு நாள் உயிர்களை கொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடைப்பிடிகள் நீங்கள் கை கொள்ளும்போது அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற அமிர்த நாடி மெல்ல அப்படி தலையை தூக்கி பார்க்குது, என்னடா பயணமோ நம்ம வழிக்கு விடாமல் போட்டிருக்கேன். அப்போ இந்த அமிர்த நாடி விழிப்பது என்பது இறைவனை போய் உடனடியாக ரீச் ஆகுது.